ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேம் ஸ்கேனருன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் கேம் ஸ்கேனர் டு ஸ்கேன் பிடிஎஃப், அதோட ஐகான் வந்து சிஎஸ்ன்னு சொல்லியிருக்கும். இந்த ஐகானோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். அந்த அப்ளிகேஷனில் கீழே பாட்டம் ரைட் கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கேமரா ஐகான் இருக்கும். அந்த ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கேமரா ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை ஜூம் பண்ணி ஒரு பிக்சர் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு அதை வந்து நம்ம சரியான சைஸில் க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டில் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு அது வந்து இதுவாகிடும். நம்ம கீழே இருக்க ஏதாவது ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் அண்ட் மேஜிக் கலர் சம்திங் ஆஃப் யோர் விஷ். நம்மளுக்கு எந்த டைப் வேணும்னாலும் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் இப்போ சேவ் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் ஆட் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் இதை ஃபோட்டோ எடுங்க. ஸ்கேன் ஆகும். த சேம் ப்ரொசீஜர் நம்ம வேணும்னு சொன்னால் க்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இப்போது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் ஆகிடுச்சு. நான் இதை சேவ் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர் எல்ஸ் ஷேர் அண்ட் டெலிட் ஆப்ஷன், நம்ம வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஷேர் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் ஆர் சம்திங் எல்ஸ் நம்ம வேறு எந்த சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிடிஎஃபாக கூட கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஆர் எனிதிங் எல்ஸை நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.